பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. என் பையனோட காலேஜ் அட்மிஷன் நிஜத்துல ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட மனசுல தான் ஆச்சு. நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயம் விஷுவலைசேஷன் மூலமா நான் என்னோட பையனுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதுல எப்படி அட்மிஷன் வாங்கினேன் அப்படிங்கறத பத்தி தான். இது ஒரு உண்மை சம்பவம். என்னோட பையனுக்கு இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஆசைப்பட்ட ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது. ஆனா அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் என் மனசார விஷுவலைஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இந்த காலேஜ் அட்மிஷன். எந்த காலேஜ்ல வேணும் அப்படிங்கறத நான் என் மனசார விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த காலேஜ்ல நான் ஆல்ரெடி அட்மிஷன் வாங்கிட்ட மாதிரியும், அந்த காலேஜ்ல நான் என் பையனை கூட்டிட்டு போய் டிராப் பண்ற மாதிரியும், அதே காலேஜ்ல நான் என் பையனை கூட்டு போய் உட்கார்ந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம மாசத்துல 2 தடவை நான் அந்த காலேஜ் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட பேசி உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போய் பேசி அப்ப கூட அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் இன்னும் 12th முடியல, 12th முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அட்மிஷன் ப்ராசஸே ஆரம்பிப்போம், அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் நான் மாசத்துல 2 விசிட் தவறாம அங்க போனேன். நான் அப்படி போகும்போதெல்லாம் எனக்கு இங்க அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு துளி டவுட் கூட எனக்குள்ள வந்ததே கிடையாது. கரெக்டா என்னோட பையனுக்கு 12th ரிசல்ட் வந்துருச்சு. 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் போட ஆரம்பிச்சேன். அதுவும் எல்லா காலேஜுக்கும் இல்ல, நாங்க விரும்பின ஒரே ஒரு காலேஜுக்கு தான். ரிசல்ட்டுக்காக காத்திருந்தோம். அப்புறம் ஒரு நாள் நான் பலமுறை என்னோட மனசுல இமேஜினேஷன் பண்ண ஒரு விஷயம், விஷுவலைசேஷன் பண்ண ஒரு விஷயம் நிஜத்துல நடந்துச்சு. என்னோட பையனுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே அதே காலேஜ்ல, அதுவும் மெரிட்ல சீட் கிடைச்சது. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது எதிர்காலத்தை மாயமா உருவாக்குற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க உண்மையா விரும்புற ஒரு விஷயத்தின் மீது உங்களுடைய மனதையும், உங்களுடைய செயலையும், உங்களுடைய ஆர்வத்தையும், உங்களுடைய நம்பிக்கையும் ஒரே திசையில் செலுத்தி அது வேணும் அப்படின்னு அடமா இருந்து அடையிறது தான். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் முதல்ல இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது உண்மையாவே நடக்குது. இந்த விஷுவலைசேஷனை நீங்களும் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. எனக்கு நடந்த அதே விஷயம் நிச்சயமா உங்களுக்கும் நடக்கும். நம்ம பேஜுக்கு இப்போ கிட்டத்தட்ட 5000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அதற்காக ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஒரு குட்டி குடும்பமா ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா இன்னும் இது பெரிய அளவுல வளரும். அது மட்டும் இல்லாம நான் இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலையும் நடத்திட்டு வரேன். அதுக்குண்டான லிங்க்கும் இதே இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா எனக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க. பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.